Hello, this is Vignesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathsல chapter 3 algebra. So இந்த algebraவில் exercise 3.1ல Roman letter 2ல third question பார்க்க போறோம். So இந்த third question very important questions. Discuss the nature of solutions. So அப்படினா சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை வந்து நாம இதிலிருந்து எப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். So the nature of solution என்னன்னா given the equationக்கு unique solution இருக்கலாம் or many solution இருக்கலாம் or no solution இருக்கலாம். So given the equation இந்த क्वेश्चனுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம என்னங்கிறது இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம். So இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. y plus z by 4 equal to z plus x by 3 equal to x plus y by 2. இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் x plus y plus z equal to 27 சொல்லி ரெண்டாவது ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. So இப்போ இங்க இந்த மூணு வேல்யூமே ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஃபார்ம் எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்ங்கறதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. First value y plus z by 4 equal to second value z plus x by 3. So இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. So இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். So கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொண்டு வந்துடலாம். So ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 4 ஆல கிராஸ் மல்டிபிள் பண்றேன். 4 into z. So 4 into z 4z plus again 4 into x 4x. So இந்த 4 ஆல இந்த ரெண்டு வேல்யூமே மல்டிபிள் பண்ணு. நெக்ஸ்ட் is equal to இப்போ 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 into y 3y sin value plus again 3 into z 3z. So நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. So இங்க இருக்கிற வேரியபிள் எல்லாம் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப ரைட் சைடுல 0ங்கற வேல்யூ இருக்கு. So இங்க ஆல்ரெடி 4z plus 4x இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க plus 3y லெஃப்ட் சைடு வரும்போது minus 3y சேஞ்ச் ஆயிரு. ஏன்னா பாசிட்டிவ் லெஃப்ட் சைடு வரும்போது நெகட்டிவா சேஞ்ச் ஆயிரு. அதே மாதிரி plus 3z லெஃப்ட் சைடு வரும்போது minus 3z சேஞ்ச் ஆயிரு. is equal to so இந்த ரெண்டு வேல்யூமே லெஃப்ட் சைடு வந்ததனால so இங்க என்ன இருக்குன்னா 0ங்கற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு. So இப்போ நாம இத அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் x வேல்யூ எழுதிக்கலாம் 4x. So ஃபர்ஸ்ட் வேல்யூ 4x. நெக்ஸ்ட் y வேல்யூ எழுதிடலாம் பாருங்க minus 3y. Next z value. So z ல 4z இங்க minus 3z இருக்கு. So 4z minus 3z 1z. 4 minus 3 1. So 4z minus 3z equal to 1z. So plus 1z. So 1z ங்கிறது நாம z ன்னு எழுதிடலாம். ஏன்னா z னால பக்கத்துல 1 இருக்கு. So 1z equal to 0. So இது நாம ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். So first value second value வச்சு நாம ஈக்குவேஷன் 1ங்கற ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் second value and third value. So இங்க இருக்க இதே மெத்தட்ல அத ரெண்டு வச்சு நம்ம another equation ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. second value பாருங்க z plus x by 3 equal to x plus y by 2. So இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இருக்கு. So again இங்க நடுவுல ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். So ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 3 into x 3x plus 3 into y 3y is equal to 2 into z 2z plus 2 into x 2x. So இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது கேர்ஃபுல்லா 3 into ரெண்டுமே நான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். சேம் வே 2 into z and 2 into x அது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணாதா ஆன்சர் கரெக்ட்டா வரும். சோ இப்போ இங்க பண்ண மாதிரி ரைட் சைடுல இருக்கிற வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துறலாம். சோ இங்க ஆல்ரெடி 3x plus 3y இருக்கு. plus 2z ரைட் சைடுல இருக்க லெஃப்ட் சைடு வரும்போது minus 2z நமக்கு சேஞ்ச் ஆயிரு. again plus 2x ரைட் சைடு வரும்போது சரி லெஃப்ட் சைடு வரும்போது minus 2x. சோ இங்க ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு போறதனால இங்க நமக்கு 0ங்கற கான்ஸ்டன்ட் கிடைக்குது. சோ இப்போ பாருங்க again அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 3x minus 2x. So x வேல்யூ 2 இருக்கு. So 3x minus 2x 1x because 3 minus 2 equal to 1. So 1x ங்கிறது நாம x ன்னு எழுதிக்கலாம். Because x னால 1x ன்னு அர்த்தம் நமக்கு. So 3x minus 2x equal to 1x. Y value plus 3y. Z value minus 2z. Minus 2z equal to 0. So இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். So first value second value வச்சு நம்ம ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணியாச்சு. second value third value வச்சு ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் பண்ணியாச்சு. இது வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம். Because இங்க ஆல்ரெடி x value y value z value இருக்கிறதுனால அது ஈக்குவேஷன் 3. So from இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். So இந்த from ஈக்குவேஷன் 1 and 2ல பாருங்க இங்க z இருக்கு, இங்க -2z இருக்கு. சோ நம்ம z வேல்யூ ரிமூவ் பண்ணனும்னா இத 2 ஆல மல்டிபிள் பண்ணா
ஜெட்டுங்கிற வேரியபிள் ரிமூவ் ஆகும். இல்லை எக்ஸ் வேரியபிள் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆர் ஒய் வேல்யூ ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஜெட்டுங்கிற வேரியபிளை ஃப்ரம் 1 and 2லேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் 1 and 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் பாருங்கள் ஆல்ரெடி 2ல் 2zன்னு இருக்குது. ஸோ இங்கே 2z மாறணும்னா இன்ட்டு 2ஆல் பண்ணு. இப்போ ஈக்குவேஷன் 1ங்கிற ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 into 2 ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள். 2 into 4 8x மைனஸ் எகைன் 2 into 3 6y ப்ளஸ் 2 into z 2z ஈக்குவல் டு 2 into 0 0. ஏன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் 2வை நம்ம அப்படியே எழுதிடலாம். ஈக்குவேஷன் 2 implies x plus 3y minus 2z equal to 0. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதில் இப்போ பாருங்கள் பாசிட்டிவ் 2z நெகட்டிவ் 2z கேன்சல். ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த ஈக்குவேஷனுடைய சைன் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் ஒரே சைன் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் கீழே இருக்கிற அந்த ஈக்குவேஷனுடைய சைன் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைனஸ் 2z ப்ளஸ் 2z நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பாருங்கள் 8x x மீன் 1x. ஸோ 8x ப்ளஸ் 1x 9x சாரி 9x. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் 6y ப்ளஸ் 3y. ஸோ இங்கே ரெண்டு சைன் வேல்யூ இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ எப்போவுமே ரெண்டு சைன் வேல்யூ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மைனஸ் பண்ணி தான் ஆகணும். 6ல் 3 போச்சுன்னா 3, 6y மைனஸ் 3y 3y. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா கிரேட்டஸ்ட் நம்பர் 6 உடைய சைன் வேல்யூ என்னமோ அதை நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ மைனஸ் 3yங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கண்டிப்பாக நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். 6 minus 3 3. ஸோ 6y minus 3y 3y. நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் 6 உடைய சைன் வேல்யூ என்னவோ அதை மட்டும் தான் நம்ம போடணும். நீ சப்போஸ் இங்கே ப்ளஸ் 3y போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து மிஸ்டேக் ஆயிரு. ஸோ 9x minus 3y equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நாம் 4ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து ஈக்குவேஷன் 4ங்கிற ஒரு புதுசாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ 1 and 2 எடுத்த மாதிரி இப்போ என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் 2 and 3லேருந்து ஸோ 1 and 2ல் நாம் ஜெட்டுங்கிற வேரியபிள் ரிமூவ் பண்ணோம். அதே வேரியபிள் தான் ஈக்குவேஷன் 2 and 3லேயும் நாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 2 and 3 கம்பேர் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் 2z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. ஸோ இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2zங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு ஜெட்டுங்கிற வேரியபிள் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரம் 2 and 3 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3 ஸோ ஈக்குவேஷன் 2 and 3ல் இந்த ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதிடுறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2z இருக்குது. x ப்ளஸ் 3y minus 2z equal to 0. ஈக்குவேஷன் 2 implies நான் இந்த 2ங்கிற ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணவே இல்லை. பட் ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிபிள் பண்ண மட்டும் அது 2z தான் மாறு. ஸோ அப்போ ப்ளஸ் 2z மைனஸ் 2z நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 3யை நான் இன்ட்டு 2ஆல் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் 3 into 2. ஈக்குவேஷன் 3 ஃபுல்லாக நம்ம 2ஆல் பண்ணால் பாருங்கள் 2 into x 2x ப்ளஸ் 2 into y 2y again சைன் வேல்யூ ப்ளஸ் 2 into z 2z equal to 27 கிடைக்குது. நம்ம இங்கே சாரி 27 நம்ம 12 மல்டிபிள் பண்ணி ஆகணும். 2 into 27 54. ஸோ இப்போ நம்ம என்ன ரிமூவ் பண்ணலான்னா ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம z ரிமூவ் பண்ணோம். அதே ப்ரொசீஜர் இங்கே நம்ம zங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணலாம். மைனஸ் 2z ப்ளஸ் 2z ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கண்டிஷன் பாருங்கள் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ இருக்கிறதுனால கீழே இருக்கிற ஈக்குவேஷனுடைய சைன் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 2x x மீன் 1x. So 2x plus 1x 3x plus 3y plus 2y. So 3y plus 2y 5y is equal to 0 plus 54 54. So அது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிட்டோம். இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5லேருந்து ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 4 and 5ல் பாருங்கள் இங்கே 3x இருக்குது, அங்கே 5y இருக்குது, இங்கே 9x இருக்குது, இங்கே 3y இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா எக்ஸ் வேரியபிள் ரிமூவ் பண்ணுன்னா இங்கே 9xன்னு கிடைக்குது. ஸோ இங்கே 3யை இன்ட்டு 3 பண்ணால் 9xங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஆர் ஒய் வேல்யூ ரிமூவ் பண்ணுன்னா இங்கே 5y இருக்குது, இங்கே 3y இருக்குது.
ஸோ இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 15yன்னு கிடைக்கு. இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15yன்னு கிடைக்கு. ஸோ நம்ம ரெண்டில் ஏதாவது ஒரு வேரியபிள் ரிமூவ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒய்ங்கிற வேரியபிளை நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ ஒய்ங்கிற வேரியபிளை பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 4ல் 3y இருக்குது, இங்கே 5y இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் 4ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 3s are 15 கிடைக்கு. இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 5s are 15 கிடைக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4ஐ 5ஆல் முதல்ல மல்டிபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவேஷன் 4 into 5. ஈக்குவேஷன் 4ஐ நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 5 into 9 45. ஸோ 45x minus again 5 into 3 15y. 15y is equal to 5 into 0 0. ஸோ ஈக்குவேஷன் 4ஐ நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 15yன்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் 5ஐ இங்கே 15y மாறணும்னா இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 5s are 50. அப்போ ஈக்குவேஷன் 5ங்கிற இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 5 into 3 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 into 3 9x plus 3 into 5 15y is equal to 3 into 54. 3 into 54 150 plus 12 162. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 162 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண பாருங்கள், ப்ளஸ் 15y மைனஸ் 15y நமக்கு கேன்சல் ஆயிரு. நான் ஏன் இங்கே ஒய்ங்கிற வேரியபிள் ரிமூவ் பண்ணுறேன்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால மட்டும்தான் ரிமூவ் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் இது எக்ஸுங்கிற வேரியபிள் ரிமூவ் பண்ணிங்கன்னா சேம் சைன் வேல்யூ இருக்கிறனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் வர்ற மாதிரி அந்த வேல்யூவை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 15y மைனஸ் 51 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது 45 ப்ளஸ் 9. ஸோ 45 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 54x ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 62 162. ஸோ 54x equal to 162 நமக்கு வேண்டியது எக்ஸுங்கிற வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 162/54. ஸோ இந்த 162/54 நீங்கள் ரிமூவ் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் நமக்கு கிடைக்கு. 3 into 54 162 நமக்கு கிடைக்குது. therefore எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸுங்கிற வேல்யூபிள் நமக்கு 3ங்கிற ஒரு வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ இது வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்குது, ஏன்னா எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸை வச்சு நம்ம ஒய்ங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறத ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒய் கிடைக்கு, ஆர் ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கே ஒய் கிடைக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறத நான் ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறப்போ தகுந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 5. ஸோ ஈக்குவேஷன் 5ல் நான் எக்ஸுங்கிற வேல்யூக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 into எக்ஸ் வேல்யூ 3. ஸோ 3 into 3 9x. ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிடுறேன். 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 54. ஸோ 3 into எக்ஸ் வேல்யூ 3 plus 5y equal to 54. So 3 into 3 9. So 9 plus 5y equal to 54. So 5y மட்டும் இங்கே வச்சுக்கலாம். நம்ம 54 plus 9 ரைட் சைடு போகும்போது நமக்கு -9 சேஞ்ச் ஆயிரு. ஸோ 54 minus 9 45. ஸோ 54ல் -9 பண்ணிங்கன்னா 45 நமக்கு கிடைக்குது. ஸோ 5y equal to 45. ஸோ நமக்கு வேண்டியது ஒய்ங்கிற வேல்யூ மட்டும் தான். ஸோ ஒய் ஈக்குவல் டு 45. ஸோ மல்டிபிள் 5 ரைட் சைடு போகும்போது டிவைட் பை 5 சேஞ்ச் ஆயிரு. ஸோ 45/5 45 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் வரும். ஸோ நமக்கு ஒய்ங்கிற வேல்யூ கிடச்சாச்சு. ஒய் ஈக்குவல் டு 9. ஸோ ஒய்க்கு ஒரே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் யூனிக் சொல்யூஷன் தான். ஸோ எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 9 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு ஜெட்டுங்கிற வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 3, ஒய்யோடைய வேல்யூ 9. நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும், ஆர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 9, சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3ல் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் ஜெட்டுங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன் 3 அப்படி எழுதிடுறேன்.
x plus y plus z equal to 27. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 எழுதலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஒய்யுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 9 ப்ளஸ் z equal to 27. ஸோ 3 ப்ளஸ் 9 12. ஸோ 12 ப்ளஸ் z equal to 27. ஸோ z equal to 27. ஸோ பாசிட்டிவ் 12 ரைட் சைடு போகும்போது நெகட்டிவ் 12 மாறிடும், -12 சேஞ்ச் ஆகிடும். therefore z equal to 27 minus 12, 7 minus 2 5, so 1. So z equal to 50. So x equal to 3, y equal to 9, z equal to 15. So ஒவ்வொரு வேல்யூமே தனித்தனி வேல்யூ இருக்கிறதுனால it has unique solution. Therefore கடைசி கன்க்ளூஷன் என்ன எழுதுறீங்கன்னா, therefore given the it has unique solution. It has unique solutions. ஸோ தமிழ் மொழி எழுதுகிறவங்க கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டிற்கு தனித்தனி தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதிக்குங்க. ஸோ இந்த சம்மு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.